இந்த மைக்ரோ டிராமா வெர்டிக்கல் ஃபார்மேட் வந்து ஒரு தனிநபர் ஊடகமாகவும் ஒரு இன்டிமேட் ஊடகமாகவும் இருக்கு. ஏன்னா இதை நம்ம கூட்டமாக பார்க்கறது இல்லை. ஒரு ஃபோனை நாம தனியாக பார்க்குறோம். சம்திங் இஸ் given ஃபார் ஃப்ரீ, தென் மேபி யூ ஆர் த ப்ராடக்ட். அந்த இடத்துல வந்து the number of people who are used, the demography is sold. In this case, you choose and you buy and you go on a linear scroll to experience the curated set of stories from Kadai Shots. நாம வந்து செவ்வாய் கிரகத்துக்கு சேட்டலைட் அனுப்புனதை விட பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு மிஷினை தான் நம்ம பாக்கெட்ல வச்சுட்டு சுத்திட்டு இருக்கோம். ஹரிசாண்டல் ஸ்க்ரீன் வெர்டிக்கலாக மாறி இருக்கு. இன்னொன்று வந்து ஒரு கதையை எப்படி பாகமாக பிரிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது அது ஒரு ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு. செகண்ட் படம் பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் எங்கேயோ போயிடுச்சு. போர்ட்ரைட்ஸ் வந்து பெயிண்டிங் காலத்துல இருந்து இருக்கு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எப்படி நடிக்கிறதுன்னு பண்ற இவங்க எல்லாருமே பயனியர்ஸ். These filmmakers, these writers, so I want you all to give a huge hand. இது ரொம்ப இளைஞர்களுக்கான ஒரு உரையாடலை துவங்கி வைக்கக்கூடிய ஒரு பாயிண்டாக இருக்கும். இதில் கண்டிப்பாக நம்ம கொண்டு போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் கதை ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன். நன்குணர்ந்து சொல்லுக சொல்லின் நடையறிந்து நன்மை அவர். ஸோ ஒரு இடம், அந்த இடத்துல நம்ம சொல்ல போகிற அந்த சொல்லை நம்ம சொல்ல வேண்டிய அந்த நடை, யாருக்கு சொல்கிறோம், எதுக்காக சொல்கிறோம், அது பவர்ஃபுல்லாக அவங்கள போய் சேருதா அப்படிங்கிறத புரிஞ்ச ஒரு சொல்லணும்னு திருக்குறள் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு டாஸ்க்கு தான் எனக்கு இன்றைக்கி இந்த மேடையிலையும் கொடுத்துருந்தாங்க. இந்த கதை ஷார்ட்ஸுங்கிற இந்த ஆப்பில் வர்ற இந்த ஸ்டோரிஸை சொல்கிறதுக்கான அந்த வேலையை எப்படி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து முதல்ல தொடக்கத்தில் வந்து we have to know இது ஒரு புது ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் வந்து நம்ம முதல்ல வந்து ஸ்டேஜ் பிளேஸ்லாம் இருந்துச்சு. அதை வந்து லூமியா பிரதர்ஸ் வந்து கேமராவில் ஷூட் பண்ணப்போ ஒரு ட்ரெயின் அப்ரோச் பண்ணுற மாதிரி ஷாட் வந்ததை பார்த்த மக்கள் வந்து பயந்து அந்த இடத்த விட்டு வெளில ஓடி போயிட்டாங்க. நவ் வி ஆர் நாட் த சேம் ஆடியன்ஸ். ஸோ ஒரு ஸ்டேஜையோ ஒரு சினிமா ஸ்க்ரீனையோ நம்மளோட கண்ணு வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு ஸ்கேன் பண்ணும். இப்படி whenever you read a newspaper or something, your eyes naturally go from left to right. That's how you scan it. But when you meet a person in person, you scan them from top to bottom. This medium, you scan it like that, right? Today's event is a social event. If this event is happening in my living room and we have a chat, it's a private event. But if you're up close, 45 centimeters from near my face, it's a very, very intimate space. அந்த மாதிரி இந்த மைக்ரோ டிராமா வெர்டிக்கல் ஃபார்மேட் வந்து ஒரு தனிநபர் ஊடகமாகவும் ஒரு இன்டிமேட் ஊடகமாகவும் இருக்குது. ஏன்னா இதை நம்ம கூட்டமாக பார்க்கறது இல்லை. ஒரு ஃபோனை நாம் தனியாக பார்க்குறோம். ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம், இப்போ ரேடியோ வந்து தியேட்டர் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு அழகான பொண்ணு வர, ஒரு அழகான பூ இருக்குன்னு ஒரு ரேடியோவில் யாரோ சொல்லும்போது நமக்கு யார் அழகுன்னு நினைக்கிறோமோ அவங்க நம்ம நினச்சிப்போம். ரம்யாவுக்கு யார் அழகுன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி இந்த மீடியம் வந்து ரொம்ப பெர்சனலாக இருக்குது. இப்போது என்ன சொல்கிறாங்க, ரொம்ப நாளாகவே வந்து நம்ம ரீல்ஸ்லாம் பார்த்து பழகிட்டோம். இட் டேக்ஸ் அன் ஆடியன்ஸ் 3 to 8 seconds to go from one emotional plane to another emotional plane. ஒரு காசால இருக்கிற ரீல் பார்க்குறோம், அடுத்து ஒரு லோக்கல் ஆக்ட்ரஸை பற்றி எதையோ பார்க்குறோம், அடுத்து வேற ஏதோ ஒரு பஞ்ச் டயலாகையும் சூப்பர் கோட்டையும் பார்க்குறோம். That's how we are used to this medium and a lot of user generated content has been done for free. ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம்லையும் சோஷியல் மீடியாலையும் வெர்டிக்கல் அவ்வளோ ஃப்ரீயாக பார்க்குறோமே. why are you charging us? This is a paid platform. What is the difference? இதுக்கு பின்னாடி கிராஃப்ட்ஸ்மென் இருக்காங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்டென்ஷனல் ஸ்டோரிஸை சொல்கிறாங்க. இஃப் சம்திங் இஸ் given ஃபார் ஃப்ரீ, தென் மேபி யூ ஆர் த ப்ராடக்ட். அந்த இடத்துல வந்து the number of people who are used, the demography is sold. In this case, you choose and you buy and you go on a linear scroll to experience the curated set of stories from Kadai Shots. ஸோ இதில் வந்து ரம்யா முதல்ல வந்து கான்டென்ட் அக்விசிஷன் ஒன்று வேணும். இந்த ஃபார்மேட்டை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு எழுதுறதுக்கு ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் ரைட்டிங் ரூம் வேணும்னு ஒரு ஹெட் ஆஃப் ரைட்டிங் ரூமோட ஒரு 2 ஸ்டாஃப் ரைட்டர்ஸ், ரம்யா லீடிங் த கான்டென்ட் அக்விசிஷன் பார்ட். அண்ட் இது பெரிய ஸ்பீடில் ஒரு நாளைக்கு 40 நிமிஷம் ஒரு ஆவரேஜ் யூசர் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எவ்வளோ கொடுக்கணும் அவங்களுக்கு? இட் ஹாஸ் டு பி a huge library. தட்ஸ் அப்போது பிசிறு தட்டாமல் நல்ல குவாலிட்டியில் எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணுங்கிறதுக்காக குவாலிட்டி செக். அதுக்கப்புறம் சினிமா வந்து ஒரு கான்குளமரேட்டிவ் மீடியம். அதை ஸ்கிரிப்டாக நம்ம எழுதிட்டா அது அப்படியே வந்து ஸ்க்ரீனுக்கு வந்துடுறது இல்லை. அதுக்கு வந்து எழுத்தாளர்கள் சரியாக இந்த ஃபார்மேட்டை புரிஞ்சு எழுதணும், இயக்குனர்கள் சரியாக இயக்கணும், தொழில்நுட்ப வல்லுநர்கள் அதுவும் அவங்களுடைய வேலை செய்யணும், நிகழ்த்துக்கலை வல்லுநர்கள், ஆக்டர்ஸ், சிங்கர்ஸ் அவங்களாம் அவங்களுடைய பணியை செய்யணும். அதுக்கான ஒரு டேலண்ட் மேனேஜ்மெண்ட் குரூப், ஒரு கான்டென்ட் இனோவேஷன் விங். ஓகே, இது ஆல்ரெடி ஒரு புது ஃபார்மேட்டு. இது வந்து நாம வந்து செவ்வாய் கிரகத்துக்கு சேட்டலைட் அனுப்புனதை விட பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு மிஷினை தான் நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கோம். இட் ஹாஸ் மோர் பவர். ஸோ வாட் மோர் கேன் பி டன்? ஓகே, டுடே இட்ஸ் மைக்ரோ ட்ராமா.
they are saying this format is evolving into other serious domains. So what could it be tomorrow அப்படிங்கிறத பார்க்குறது ஒரு கான்டென்ட் இனோவேஷன் விங்குன்னு நம்மளுடைய கான்டென்ட் டீம் வந்து பயங்கர எஃபர்ட்டை போட்டு இந்த ஃபர்ஸ்ட் செட்டை கொடுத்துருக்காங்க. Soon we'll play the trailer of trailers to you. I would like Ramya to talk about how she curated this set and how she set the standard of the quality of all the films we have. ஹாய் ஜிவி, நிறையா தடவை சொல்கிற மாதிரி என் பேர் ரம்யா. நான் வந்து இங்கே கான்டென்ட் டீமில் ஒர்க் பண்ணுறேன். நம்ம படத்தை வந்து ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். லைக் கதையை வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கோம். அதோட ஃபார்ம் மாறிக்கிட்டே வருது. படமாக இருந்து, மெகா சீரியலாக இருந்து, வெப் சீரீஸாக இருந்து, ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருந்து, இப்போ இங்கே வந்து வெர்டிக்கல் குட்டி சீரீஸாக வந்திருக்கு. இதில் 2 விஷயம் மாறி இருக்கு மேஜராக. பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். ஒன்று வந்து ஹரிசாண்டல் ஸ்க்ரீன் வெர்டிக்கலாக மாறி இருக்கு. இன்னொன்று வந்து ஒரு கதையை எப்படி பாகமாக பிரிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து மாறிடுச்சு. முன்னாடி வந்து ஒரு கதை 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரில் இருந்துன்னு வச்சுக்கலாம். அப்புறம் படத்தில் வந்து இன்டர்வலுக்கு முன்னாடி, இன்டர்வலுக்கு அப்புறம், இங்கே வந்து 2 நிமிஷமாக ஒரு கதையை நம்ம பிரிக்க வேண்டியது. ஆடியன்ஸ் வந்து இதுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க ஆல்ரெடி. ஆனால் கிரியேட்டர்ஸாகவும் ஆக்டர்ஸாகவும் டைரக்டர்ஸாகவும் அவங்களாம் ரெடியாக இருக்காங்களா? இவங்களாம் ரெடி ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கேள்வியிலேருந்து தான் என்னோடய வேலை ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஃபஸ்ட்டு படத்தில் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு நாள் அந்த கதையை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்து அதுக்கு அடுத்த மீட்டிங்லே செம்மையாக கிரியேட்டர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக வார்ம் அப் ஆகிட்டாங்க. லைக் பயங்கரமாக அடாப்ட் ஆகிட்டாங்க. ஹியூமன் பிரெயின் வந்து அந்த மாதிரி சூப்பர். அவ்வளோ சீக்கிரமாக அடாப்ட் பண்ணுறோம் நம்ம எல்லாத்துக்குமே. ஆடியன்ஸ் அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடாப்ட் பண்ணிட்டோம் கிரியேட்டர்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சினிமாட்டோகிராஃபி ஃபஸ்ட்டு படம் பண்ண சதீஷ் அம்ருத் செகண்ட் படம் பண்ணும்போது செம்மையாக வேறு மாதிரி ஃபில்ம் மேக்கிங் ஆக்கிட்டார். ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது அது ஒரு ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு. செகண்ட் படம் பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் எங்கேயோ போயிடுச்சு. அதே மாதிரி ஆக்டர்ஸ்லாம் வந்து அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வேர்ட்டிக்கலுக்கு எப்படி நடிக்கிறது, சினிமாட்டோகிராஃபர்ஸ் டைரக்டர்ஸ் யோசிக்கிறாங்க எப்படி வந்து இதுக்கு பண்ணுறது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் எங்களோட நிறைய லேர்னிங் ஓவர் த வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். அதே சமயத்தில் வி ஆல்சோ had to unlearn so many things. We have to let our guard down and be open because audience is also open. So அந்த மாதிரி ஒரு ஜாய்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக தான் எனக்கு இருந்துச்சு. I'm very grateful for Kadai Shots for 2 things. One is trusting in me and one more thing is trusting in a woman. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது, வாய் திறந்து பேச முடியுது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஐ என்ஜாய்ட் அ லாட். அண்ட் இந்த மாதிரி ஒரு சூப்பரான கட்டிங் எட்ஜ் ஆனால் ஒரு விஷயத்த க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியிலேருந்து பார்க்க முடியுது. அது எப்படி வளருதுன்னு பார்க்க முடியறதுல ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது வரைக்கும். அண்ட் ஜிவிக்கு ஐ திங்க் இன்னும் நிறையா விஷயம் இருக்குது சொல்கிறதுக்கு, இல்லையா எனக்கு தெரில. இந்த பெரிய பாட்காஸ்ட் மாதிரி இன்னொரு நாள் பேசிடலாம். இன்னைக்கு வந்து ஐ திங்க் திஸ் இஸ் அ குட் சாம்பிள் சைஸ். We are entering this and we have all the creators who are putting us this. ரம்யா சொன்ன மாதிரி இந்த ஃபார்மை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு டெக்னாலஜியாகவும் மக்களை நடிக்க வைக்கிறது. போர்ட்ரைட்ஸ் வந்து பெயிண்டிங் காலத்தில் இருந்து இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எப்படி நடிக்கிறதுன்னு பண்ணுற இவங்க எல்லாருமே பயனியர்ஸ், these filmmakers, these writers. So I want you all to give a huge hand to welcome these people and more quality stories to be watched across the Tamil diaspora, across the globe. Thank you so much. வெளியே வந்து வியூவிங் பாட்ஸ் வச்சுருக்கோம். ஏன்னா இதை நீங்கள் வந்து ஒரு ஃபோனில் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பார்க்கும்போது தான் ஒரு நல்ல இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வெளியே there are viewing pods for you to experience a sample size of what we have made. Shilpa. We missed one thing. ஸோ இவ்வளோ கான்டென்ட்டை வந்து வேகமாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது we are also not compromising on the quality and we have a curator circle. We have Samraj sir working with us who is going through each and every script and giving us notes, extensive notes. Thank you so much. Script alavle. So that is the one point. Yeah. Thank you so much. Thank you so much. The first instruction that came from chairman was to make sure every script was read by a variety of people.
ஸோ நம்ம பார்க்குற கதை ஷார்ட்ஸில் பார்க்குற கதைகள் எல்லாமே ஒரு ட்ரைபல் ஸ்கூல் டீச்சர், வேற ஏதோ ஒரு சவுத்தில் இருக்கிற ஒரு இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தங்க, ஆனால் அவங்களுக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையையும் பலதரப்பட்ட மக்கள் படித்து அவங்களுடைய ஃபீட்பேக் வாங்கி இன்டர்னலி ஆல்சோ ரம்யாவுடைய QC, சாம்ராஜ் சாருடைய QCயை தாண்டி நாங்கள் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுற இது வந்திருக்கு. அந்த கியூரேட்டர்ஸ் குரூப்பு இன்னும் மேலும் மேலும் கதைகளை தமிழ்நாடு பூரா ஜானர்கள் தாண்டி எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நாங்கள் ஆர்வமாக காத்துட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன், இன்னைக்கு அதிகமாகவே சந்தோஷப்பட்டுக்கிறேன்னா, ஏன்னா என்னுடைய வாழ்க்கை வந்து என்னுடைய பயணம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த சினிமாவுக்குள்ளே அப்படியே என்னை தள்ளி விட்டுட்டாங்க. என்ன தள்ளி விட்டுட்டாங்கன்னா, நீ போய் கற்றுக்கோ, நீந்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி வந்துட்டோம் அப்படின்றதுனால நடிச்சுக்கிட்டே இருக்கேன். இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு கற்றுக்குறோம், ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம். அந்த ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், யூனிவர்சிட்டி போகிறோம், எல்லாமே கற்றுக்கிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அதை வச்சுட்டு நமக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு தானே எல்லாரும் போய் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக போவாங்க. அப்போ நான் வந்து நானாக தேர்ந்தெடுத்தது அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையாக நான் பண்ணணும் அப்படின்றது வந்து நான் ஃபில்ம் மேக்கிங் அப்படின்றது தான் நானாக தேர்ந்தெடுத்த ஒரு ஜாப். அந்த ஜாபில் நான் வந்து பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து சீரியல்ஸ் பார்த்துருப்பீங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு நல்ல ஃபார்மேட்டில் 6 லாங்குவேஜஸில் என்னுடைய படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தி என் பையனுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு, மை மூவி ரிலீஸ்டு டுடே ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து ரிஷிக்கு தெரியும், அவங்களுடைய பொண்ணும் மாறன் அவர்களுடைய பொண்ணும் ரிஷியும் ஒரே கிளாஸில் படித்தவங்க, அதனால் இன்னும் அதிகமான ஒரு இது. அதே நேரத்தில் வந்து கதை ஷார்ட்ஸ் அப்படின்ற இந்த ஃபார்மேட்டு ஜிவி வந்து கேட்ட உடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக தோணுச்சுது. ஏன்னா கதை நம்ம சொல்ல போகிறோம், எங்கே இருந்தாலும், சினிமாவாக இருந்தாலும், டிவியாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் கதை நம்ம சொல்ல போகிறோம். அது எங்கேஜிங்காக சொல்லணும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி சொல்லணும், அவங்கள அந்த கதைக்குள்ளே இழுக்கணும். அதுக்கு என்ன ஃபார்மேட்டாக இருந்தால் என்ன? ஆனால் இப்போ வந்திருக்கிற இந்த ஜென்ஸி அவங்களுடைய கைக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஒரு டைமில் இந்த கதையை கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 3 கதை சொன்னேன். அதில் வந்து இந்த கதை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கதையை நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் அதை ஏற்றுக்கிற ஒரு சமூகமாக இல்லை அப்படின்னு தான் எனக்கு வந்து ப்ரொடியூசர்ஸும் எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க. இதை நீங்கள் எப்படிங்க சொல்ல முடியும், இந்த விஷயத்தை நீங்கள் எப்படிங்க கொண்டு வர முடியும், இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும், இது ரொம்ப வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தோணுச்சு, இது ரொம்ப இளைஞர்களுக்கான ஒரு உரையாடலை தூங்கி வைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக இருக்கும், இதில் கண்டிப்பாக நம்ம கொண்டு போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஜிவி வந்து இவங்க உடனே இது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் ஜிவி சொன்ன போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது எழுத பேச 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 எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஜென்சி has created a platform or a place where we can talk anything அப்படின்றது. அதுக்கு வந்து இந்த இளைஞர்களுக்கு முதல்ல வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கணும். ஏன்னா வந்து இதில் பேசியிருக்கிற விஷயங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் நான் சொல்லியிருந்த போது முகத்தை எல்லாம் சுழிச்சிட்டாங்க, ரொம்ப ஃபெமினிசம் பேசுகிறீங்க. ஆக்சுவலி இது ஃபெமினிசமே கிடையாது. அவள் இஸ் ஈக்குவல் டு அவன் குவெஸ்டன் மார்க். அதாவது அவளும் அவனும் ஈக்குவலா இல்லை அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இதில் கூட என்ன அப்படின்றது தான் நம்ம வந்து ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப சுவாரஸ்யமாக, ரொம்ப விளையாட்டுத்தனமாக தெரியும், ஆனால் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகக்கூடிய ஒரு கேம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளையாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் எல்லாரையும் அப்படின்னு. ஸோ இது வந்து எழுதிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இருந்த ஒரு சின்ன சேலஞ்சு என்ன, இந்த ஃபார்மேட்டில் இருந்த ஒரு சின்ன சேலஞ்ச் இருந்ததுன்னா 1.5 மினிட்ஸ்க்குள்ளே அப்படின்னு. அது வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு முதல்ல நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணேன். பட் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற அட்டென்ஷன் ஸ்பேனை வந்து நம்ம எல்லாருக்குமே உணர்த்தி இருக்கிற நேரமாக இதை பார்த்தேன் நான். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படிப்பினையாக இருந்தது எனக்கு. ஆஸ் அ ரைட்டர் எனக்கு ஒரு டேக்அவே இருக்கணும் இல்லையா, அதுதான் இந்த டேக்அவே. ஸோ தட் வாஸ் ரியலி குட். அண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நான்
சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம்ஸ் நான் பார்க்க ஆரம்பித்த போது இந்த ஃபார்மேட் அந்த சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம்ஸில் ஆல்ரெடி இருக்குது. ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு ஹுக் இருக்குது. அது 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேலே போகலை அப்படின்றது சக்ஸஸ்ஃபுல் கமர்ஷியல் ஃபில்ம்ஸு. ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல் கமர்ஷியல் ஃபில்மாக தான் நான் வந்து பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் வந்து இந்த ஃபில்மை தான் சொல்வேன், பிகாஸ் இட் இஸ் அ ஃபில்ம். எல்லாமே ஃபில்ம் தான், இதுக்கு தனியான ஒரு நடிப்பு கிடையாது. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆஸ் அன் ஆக்டர், இது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்த ஒரு ஃபார்மேட் என்னவா இருந்ததுன்னா, எங்களுக்கு எப்பவுமே வந்து இது வரைக்கும் இருக்கும் இல்லையா, இது வரைக்கும் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் உடம்பு இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம். நம்ம அதுக்கு வாய்ப்பு கொடுத்தது இந்த வெர்டிக்கல் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. ஆஸ் அன் ஆக்டர் நான் பார்க்கும்போது எனக்கு அது தெரிஞ்சது. அப்புறம் வந்து அதிகமாக பின்னாடி என்னென்னலாம் நம்ம ஏற்பாடு பண்ணோம், லைக் we have to create a lot of ambience என்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் விட்டுட்டு பர்ஃபார்மென்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் வந்து நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஃபார்மேட்டாக பட்டுச்சு. ஸோ ஆஸ் அன் ஆக்டர் ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட் அண்ட் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் ஃபார் அன் ஆக்டர் டு அக்செப்ட் அ வெர்டிக்கல்னு தோணுச்சு. பிகாஸ் எவ்வளோதான் இருந்தாலும் அவங்களுடைய பர்ஃபார்மென்ஸை தான் வந்து குறி வச்சுட்டு இந்த சீனை நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்னு இருந்தது. ஸோ ஆஸ் அ கிரியேட்டிவ் பர்சன், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஆல்சோ, திஸ் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சேலஞ்சிங் அண்ட் வெரி எக்ஸைட்டிங் இதுவாக பட்டுச்சு. அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் இட் ஜஸ்ட் பிகாஸ் தே செட் யூ கேன் கோ அஹெட் அண்ட் யூ சே வாட் எவர் யூ வாண்ட் டு த வே யூ வாண்ட் டு. ஆனால் இந்த 2 நிமிஷம் 1.5 நிமிஷம் அப்படின்றது மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆக்டர்ஸ் நீங்கள் யாரும் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஃப்ரீ ஹேண்ட் இருந்தது. ஐ காட் லவ்லி ஆக்டர்ஸ், குருபரன், கார்த்திகேயன், மகாலட்சுமி, பவித்ரா லக்ஷ்மி, ரோஷன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வந்து எனக்காகவே, சத்யா மருதாணி, ஷிமோர் மாதிரியெல்லாம் நிறைய வந்தாங்க, நவீன் இந்த மாதிரியெல்லாம் வந்தாங்க. தே மேட் தி ஹோல் ஸ்டோரி கம் அலைவ் வித் தேர் ஐஸ் ஃபர்ஸ்ட் and their performance and they are being there and thank you so much. இந்த மேடையில் நான் வந்து நிக்கில பார்க்கும்போது சொன்னேன், இது ஃபஸ்ட்டு மேடை எனக்குன்னு. ஆஸ் அ டைரக்டர் எனக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மேடையை கொடுத்துருக்கீங்க. அதுக்கு வந்து கதை ஷார்ட்ஸுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னுடைய ப்ரொடக்ஷன் டீமுக்கு, மது சார்க்கு நன்றி சொல்கிறேன், கௌதம், பிராடி, ஆஃப்கோர்ஸ் தேவர் ஆல் தேர். பட் என்னுடைய மியூசிக் டைரக்டர், இதில் வந்து நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், மார்க், சச் அ பியூட்டிஃபுல் மியூசிக். நீங்கள் அது பாட்டு கேட்டீங்க, போடுறீங்களா பாட்டு? ஓகே, சரி, அந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ மை ஆர்ட் டைரக்டர் அஸ்வல் அண்ட் கேமராமேன் ராஜேஷ், ஃபென்டாஸ்டிக். அவங்க பார்க்கும்போது சொன்னாங்களாம், நீங்கள் வந்து எப்படி இதெல்லாம் உங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு. வித்தவுட் த டீம் ஐ வுண்ட் ஹவ் அச்சீவ்டு திஸ் அப்படின்றதும். அண்ட் மெனி மோர் டு கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் கதை ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ. அண்ட் நித்யா, ஷீ ஹெல்ப்ட் மீ வெல் ரைட்டிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் great going. Thank you.